உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு அதை பற்றின ஒரு இன்ட்ரோ. இந்த பராபவ ஆண்டு அப்படின்னாலே தமிழ் வருடங்கள் 60, அது உங்களுக்கே தெரியும். இதில் 40வது வருடம் இந்த பராபவ வருஷம் அப்படிங்கும்போதே ராகுவோட இதில் இறங்குறது. ஏன்னா 40 அப்படிங்கும்போதே 4ஆம் நம்பர், 4க்கு உண்டானது ராகு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவலில் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்புகள், ஐடி, அதேமாரி இந்த ஏற்கனவே ஏஐ அதெல்லாம் வருது, அது இப்போ ஏஜிஐன்னு ஒன்று வரப்போகிறது. என்ன அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்னு எடுத்திங்கனாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதில் குரு 2 தடவை இந்த வருஷத்தில் ராசி மாறுறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார், மீனத்திலே தான் இருக்கார். இந்த குரு பார்த்திங்கன்னா 1/6/2026 அவர் மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு உச்சமடைகிறார். உச்சமடைந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க 31/10/2026 போது அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடுறார். அதிசாரமாக, ஏன்னா சில சமயம் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/1/2027 மறுபடியும் அதே ரெட்ரோகிராட்லேயே வக்ரகதியிலேயே வெளியில் கடகத்துக்கு வந்துடுறார் மறுபடியும். ஸோ அதுலேயே இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும், பராபவ ஆண்டு முழுவதும். சனி பகவான் முழுவதுமே மீன ராசியில் தான் இருக்கார், நீராசியில். ராகு இப்போ கும்பராசியில் இருக்கார். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2026 அன்றைக்கி இந்த ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாரார். அடுத்து சிம்மம், அந்த சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் 5/12/2026 அவர் கடகத்துக்கு போயிடுறார். எப்போவுமே அவங்க 2 பேரும் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வர்றது இந்த அமைப்பு அவ்வளோதான். இந்த பராபவ ஆண்டில் இந்த கிரகங்கள், முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டோட ஒரு ராசி பலன்களை கணிச்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். தனுசு ராசிக்கு ரொம்ப நாளாக ப்ராப்ளம். எப்போனாக்கா அதுவும் 2023 தான். இந்த 2023 நிறைய வேலை பிரச்சனை, தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. ஒரு சில பேருக்கு செவ்வாய் தசை, ராகு தசைலாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல அவர் ராகு இருந்தாலோ இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். தசை சரியில்லைனாவே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம் சனி பகவான். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? இப்போ இந்த தனுசு ராசி நேயர்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நன்மைகள் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மெயினாக இந்த சனீஸ்வர பகவான் 2, 3 கூடைய அதிபதி அர்த்தாஷ்டமமாக இருக்கார். அர்த்தாஷ்டமம் வந்ததுலேருந்தே ஏகப்பட்ட டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது, குழப்பங்கள். ஏன்னா அஷ்டம ராசிக்கு பாதி கொடுத்துருவார். அஷ்டமத்தில் என்னென்னலாம் கஷ்டப்படுறது அர்த்தாஷ்டமத்தில் பாதியாவது கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறது விதி. அப்போ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தவங்க கூட சரி, ஒரு செல்வந்தர்களாக இருந்தால் கூட சரி, அவங்க எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. இப்போவும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்ருக்காங்க. சரி, இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கும்போது குரு இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபேவரபுளாக இருக்கார். 7ஆம் இடம் ஓரளவுக்கு 7ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம், கேந்திரம். சரி, அதுக்கப்புறம் அவர் வரக்கூடியது அஷ்டமஸ்தானம், உச்சமடைகிறார். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வீண் பழி, அவமானங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள், இப்போ சக நண்பர்களோட ஒரு தர்க்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு நன்மைகளை இவங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அவர் அஷ்டம ராசிக்கே வரார். ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்க கொஞ்சம் ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்ப கிரகங்கள் டிசம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க, பரவாயில்லைங்கிற மாதிரி. 3, 9 ராகு 3ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல கேது இருக்காங்க, பரவாயில்லைங்கிற மாதிரி. டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து அவங்க என்ன மாறுறாங்கன்னா 2, 8க்கு மாறிடுறாங்க.
ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டம ராசி வேறு, அங்கே இடம் வந்து பகை வேறு, சந்திர பகவானோட இடம். ஸோ இந்த வருடம் வந்து இவங்க எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப வெற்றி. நல்லது. இப்போ படிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் வெற்றியாகும்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப கவனமாக படித்தா தான் இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் படிப்பில். ஆமாம். திருமண வாழ்க்கை ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கு. இந்த ஆண்டில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்குமா? இன்னொன்று வந்து திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது 2வது மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்குமா இந்த ஆண்டு கிரக நகர்வுகள்? மேக்சிமம் ஜூனுக்குள்ளேயே ஓரளவுக்கு திருமண யோகம் கைகூடிடும். கண்டிப்பாக. ஆரம்பம் பராபவ வருஷம் ஆரம்பித்தோடனே டக்குனு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடிடும். நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் 7ஆம் பார்வையாக. ஸோ குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே பாருங்களேன், ஒரு குடும்பம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். திருமணம் ஆகலேங்கிறவன் திருமணம் எப்போன்னு கேட்டுருப்பான். அதே திருமணம் ஆனவன் ஏன்டா கட்டிக்கிட்டோம், இதுக்கு எதுக்குடா இந்த திருமண வாழ்க்கையில் உள்ளே போந்தோம், இவ்வளோதானடா வாழ்க்கை, ஐயோ அப்படிம்பான். அப்போ அந்த ஈகர்னஸ் இருக்குது பாருங்கள், ஒரு என்னென்னா ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இப்போ பூர்த்தி அடையும். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். அதேமாரி புத்திரபாக்கியமும் உண்டாயிடும். நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ராசிநாதன், அதே சமயம் அந்த ராசிநாதன் 2ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். தனுசு ராசிக்கு வந்து பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான கவனத்தில் இருக்கணும்? பொருளாதாரம் வர்றதுக்கு நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், கவனமாக உழைக்கணும்? இன்னும் அதாவது வேலை செய்யக்கூடியவர்களும் தொழில் செய்யக்கூடிய நபர்களும், அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? இந்த தனுசு ராசி பொருளாதாரம் நீங்கள் சொன்னோடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. என்னென்னா, தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் பொருளாதாரத்தை பற்றியே நினைக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க அந்த மாதிரி மூலம் கேதுவோட நட்சத்திரம், அவங்க அவங்களுக்கு எல்லாமே பற்றில்லாத ஒரு வாழ்க்கை தான், வாழணுமே தான் வாழ்வாங்க. அவங்க ஒரு ஆன்மீக வாழ்க்கை தான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ இந்த பொருளாதாரத்தை பற்றி அவங்க வீடு இல்லையே, மனை இல்லையே, நமக்கு ஒரு சொத்து இல்லையே, இது இல்லையே, அது இல்லையேன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிரும். என்ன, ஒரு வீடு பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒன்று இவங்க உழைச்சி வாங்கிடுவாங்க, இல்லைன்னா இவங்க வாழ்க்கை துணை வழியாக அந்த வீடு கிடச்சிரும். ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி அடைஞ்சிரும் இவங்களோட தேவைகள். அதான் இடம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்ந்துடும். என்ன, அதனால இவங்களுக்கு கவலை இல்லை. ஆக இந்த ஆண்டு அப்படிங்கும்போது இவங்களுக்கு எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் வாழ்க்கை துணை இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால இந்த வாழ்க்கை துணை மூலமாக இவங்க எல்லாத்தையுமே வந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இந்த ஆண்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இப்போ வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்போ இடமாற்றங்களை தேர்ந்தெடுக்கலாமா? ஒரு வேலை சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இது சரியான டைமா? இப்போ பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் குரு. அப்போ எங்கே இருந்தாலுமே பிரச்சனை வரும். அப்போ இருக்கிற வேலையில் இருந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். இல்லை வேறு வேலைக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இவங்க போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து போகலாம் போகக்கூடாதுங்கிறத விட இவங்க போனால் வெற்றியா அப்படிங்கிறது இவங்க தான் தீர்மானிக்கணும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உச்சம் வேறு அடைகிறார். ஸோ மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கார். ஸோ நம்ம கவனமாக இருந்தால் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா சாதாரணமாக எல்லாருக்கும் அது நடக்குமான்னு அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது கோச்சார ரீதியாக ஜனன கால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி என்ன ஏது அந்த மாதிரிலாம். ஏன்னா ஒரே இந்த தனுசு ராசி இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரே வேலையில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இருப்பான். அப்போ அவனுக்கு வந்து அந்த மாதிரி அஷ்டமத்தில் குரு வந்தால் இருக்காதா? கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போ ஏன் மாற்றம் இல்லை? இவங்களுக்கு தசாபுக்தி கரெக்டாக இருந்திருக்கும், அது சப்போர்ட் பண்ணும். அப்போ அது சப்போர்ட் பண்ணி இதை அமைக்க விட்டுரும். என்ன இப்போ அதுவும் இதுவும் சரியில்லை அப்படின்னா பிரச்சனை. ஸோ கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பரிகாரம், இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இன்னொன்று கடன் பிரச்சனை, இது வந்து மன உளைச்சல், இது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்?
இவங்க வருஷத்தில் இந்த பராபவ வருஷத்தில் ஒரு தடவை பழனி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் அந்த ரோப் காரில் போகாமல் நடந்து போகிறது ரொம்ப விசேஷம். முடியல அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா வயசானவங்களாம் இருப்பாங்க, கொஞ்சம் முடியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பழனி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பழனி முருகனுக்கு ஒரு பெரிய ஒரு இது உண்டு. என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பழத்துக்காக அவர் சண்டையை போட்டுக்கிட்டு அங்கே போய் தனி ராஜ்யம் ஏற்படுத்திக்கிட்டார் அப்படின்னு. அதனால தான் பழனின்னு வந்தது. பழம் நீ பழனி, ரைட், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த முருகனுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? அவர் ஆண்டியாகவும் கோலம் காமிப்பார், அதே சமயம் அரசனாகவும் கோலம் காமிப்பார். ஆண்டி கோலம், அரச கோலம் ரெண்டுமே அவர் காட்டக்கூடியது. அதான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் ஒரு தரிசனம் காமிப்பார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் காமிப்பார். இந்த ராஜ அலங்காரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ராஜா தான். அதனால் இந்த ராஜ அலங்காரம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஸோ போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அப்படி போக முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சந்தன காப்பு சாத்துறது அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். இப்போ சென்னையில் இருக்கிறவங்கன்னா வடபழனியில் எல்லா கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் சந்தன காப்பு சாத்துவாங்க. அது பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அது ஒரு ராஜ அலங்காரமாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த பராபவ ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.